REVA'S ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே கீச்செயின் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீச்செயின் செய்யறதுக்கு நம்மளுக்கு 2 பாம்பாம் தேவைங்க. ஸோ நான் அதுக்காக கார்ட்போர்டு எடுத்துட்டு அதில் 2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணியும் 3 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணியும் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போது 2 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டை எடுத்துட்டு அதில் வந்து ஒயிட் கலரில் உள்ளன் த்ரெட்டை ஒரு 80 டைம்ஸ் நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் த்ரெட் கட் பண்ணிவிட்டு நடுவில் இதை வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். டைட்டாக நாட் போட்டுட்டு எப்போவும் பாம்பாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 3 சென்டிமீட்டருக்கு ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு 160 தடவை வந்து இந்த உள்ளன் த்ரெட்டை சுற்றிட்டு அதை வெளியில் எடுத்துட்டு கொஞ்சமாக த்ரெட் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம வந்து பாம்பாமாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி சைஸ் பாம்பாமும் ஒரு பெரிய சைஸ் பாம்பாமும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இந்த பாம்பாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கீச்செயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாம்பாமை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 பாம்பாமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வேஸ்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, இதை தூக்கி போட்டுறாதீங்க. இதை எடுத்து வைங்க. நம்ம இதில் பொம்மை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபெல் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபெல் கிளாத் எடுத்துகிட்டு இதில் பென்சிலில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஃபெல் கிளாத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் அல்லது நார்மல் ஃபோம் ஷீட் அல்லது சார்ட் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது வந்துட்டு காக்டெயிலோட வாய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கீச்செயின் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய சைஸில் பாம்பாம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து ஹாட் க்ளூ போட்டுட்டு குட்டி சைஸ் பாம்பாம் எடுத்து அதுக்கு மேலே நான் ஒட்ட வச்சுட்டேன். தலையும் உடம்பும் ஒட்ட வச்சுருக்கோம் இப்போது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃபெல் கிளாத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நம்ம வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம். ஹாட் க்ளூ கன் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சூப்பர் க்ளூ, ஃபெவிக்விக் இந்த மாதிரியான க்ளூ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஹாட் க்ளூ போட்டுட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஒட்ட வச்சுக்கிறேன். ரொம்ப அழகா இந்த கீச்செயின் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த ஸ்க்ராட்ச் பேப்பரும் பேட்டர்ன் பேப்பரும் அக்ஷயா கீர்த்திகா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டியர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீநேத்ரா நேற்று நம்ம அப்லோட் பண்ணியிருந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பார்த்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பராக வந்திருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸ்ரீநேத்ரா. அதுக்கப்புறம் வந்துட்டு அஞ்சனா அவங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. கூடவே பாம்பாமும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அஞ்சனா இந்த பிக் சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு பரத் கேமர் அவங்க வந்து ஹோம்மேடாக நம்ம எப்படி ஃபைல் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ஃபைல் ரெடி பண்ணி பார்த்துருக்காங்க. பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணியிருந்த பாலிமர் கிளே யூஸ் பண்ணி கீச்செயின் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்வாதி. தேங்க்யூ ஸ்வாதி. ரொம்ப அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. இந்த பிக் சென்ட் பண்ணதுக்காக ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்துட்டு மதிவதனி ஹோம்மேட் ஸ்டிக்கர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்கீங்க மதிவதனி. தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஷா அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்னோமேன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்கீங்க ஜிஷா. தேங்க்யூ வெரி மச் இந்த பிக் சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு காவ்யா ஒயிட் போர்டும் அதே மாதிரி பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் காவ்யா. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. உங்களோட பிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் வந்து கௌசல்யா ராஜ் அவங்க வந்து ஹோம்மேட் பாலிமர் கிளே யூஸ் பண்ணி நம்ம பிரேஸ்லெட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு அவங்களும் அதே போல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க கௌசல்யா. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களோட கிராஃப்ட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க. சீக்கிரமாகவே எல்லாருடைய கிராஃப்ட்டையும் வீடியோவில் அட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.